பாஜக டீல்ல விட்டாங்க, அவ்வளவுதான். அதான் உண்மை. இல்ல ஆனா இப்ப ஒரு இதை நம்ம சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கோம். பாஜகவை நம்பி நடுத்தெருவில் நிக்கிறாரு. பெங்களூரு புகழேந்திட்ட கேட்டீங்கன்னா அண்ணாமலையை நம்பி பாழா போன ஒரு தலைவர்னா ஓபிஎஸ் அப்படின்னு. அவரு அண்ணாமலையே அதிகமாக நம்பினார், அதிமுகவை நம்பல, அண்ணாமலையே அதிகமாக நம்பினார். இன்னொன்னு ஓபிஎஸ் இயக்கிறது திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்ல. இன்னைக்கு அவர் வந்து திமுக பக்கம் போனார்னா பாஜகவுக்கு பாத்தீங்களா என்ன நீங்க விட்டீங்க, அதனால நான் வந்து இந்த மாதிரிலாம் போய் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு. இல்ல, ஒரு ஓபிஎஸ் ஒரு கூட்டணியில வரதுனால என்ன பலம், அவர் என்ன கொண்டு வராரு, அவரோட என்ன இல்ல நீங்க முக்குளத்தூர் ஓட் பேங்க் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்க்கு தான் கொடுக்குமோ வாக்களிப்பார்கள் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பெரிய அளவுக்கு வந்து ஓவர்வெல்மிங்கா இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கணும்ல. ஓபிஎஸோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பேசுறப்ப விஜய் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது. அது உண்மையுமே நீங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மூவா இருக்குமே தவிர பொலிட்டிக்கலா அது வந்து அப்படி புரட்டி போட்டுருது அப்படின்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு மூவ் பின்னாடி கூட யங்ஸ்டர் ஓபிஎஸோட அரசியல் அனுபவம் இரண்டுமே அப்படியெல்லாம் எப்படி செட் ஆகும்? நீங்க விஜய் அரசியல் பாக்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஓபிஎஸ் போய் தேடி போய் பிடிச்சி பார்த்தாங்கன்னா என்ன டிஎம்கே வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்ண போறாங்க இந்த எலெக்ஷன். கூட்டணி கட்சிக்காரங்க ஓவராலாவே அவங்க வந்து இந்த தேர்தலில் இது அதிமுகவுக்கு வாழ்வாசாவா அப்படின்ற ஒரு தேர்தலாக இருந்தாலும் திமுகவுக்கு இது ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தேர்தல். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான பல நகர்வுகள் நடந்துச்சு. அதில் முக்கியமானது ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறாரு. ஈவினிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஒரு 1/2 மணி நேரம் சந்திப்பு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. இல்லை, என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வராரு அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு நீங்கள் பார்க்கலையா? அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். ஆனால் அவருடைய நிலைமை என்ன அப்படின்றது தான். ஒரு அடையாளமே இல்லாத ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் வந்து மாறி இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் பாஜகவை அதிகமாக நம்பினார், அதிமுக தொண்டர்களையும் அதிமுகவையும் நம்பவில்லை. அதுதான் அவர் எடுத்த நிலைப்பாடு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றதுக்காக பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு பாஜக சப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் நடத்தி அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு எதிராகவே வாக்களித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தார். பிஜேபியை வச்சு எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, கட்சியை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும். அந்த 2 அட்டெம்ப்ட்லையும் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் வந்து துணை முதலமைச்சர் ஆக்குனது, அப்புறம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆக்குனதெல்லாம் வந்து பிஜேபி பேசி தான் அது ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பொசிஷனில் அவர் இருந்து அவர் எடுத்த முடிவுகள், அவர் எடுத்த நடவடிக்கைகள், கட்சிக்காக அவர் செய்த விஷயங்கள், கட்சிக்காரங்களுக்கு அவங்க செய்யாத விஷயங்கள், அவருடைய ஆதரவாளர்களை அவர் கைவிட்டது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை, இது ஒரு எண்டுன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு தொடக்கமாக பார்க்கக்கூடாதா? ஒரு என்டிஏல ஒரு முக்கியமான எல்லாருக்கும் முன்னாடி பாஜகவை ஆதரிச்சவர், பாஜகவோட டோன்லேயெல்லாம் அவர் இருந்தார். ஒரு இடத்துல வெளி மாநிலங்களுக்கு போகிறப்ப என்னோட கரையெல்லாம் மாறாது அப்படின்லாம் ஒரு அவ்வளோ காட்டமாக அரசியல் பண்ணார். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவ்வளோ பெரிய கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வராரு அப்படின்றப்ப அது ஒரு தொடக்கமாக நீங்கள் பார்க்கலையா? அது ஒரு முடிவாக தான் அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருந்தால் அது பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவர் பாஜகலேருந்து அந்த என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வந்ததுனால வந்து அவருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, என்டிஏக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் ஒரு சுயமரியாதைக்காரன், நான் வந்து இல்லை இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் சொன்னது, அவர் பேசுறது அதான் சொல்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் சுயமரியாதை அப்படின்லாம் வந்து இன்னைக்கு பேசுவதற்கான அந்த தகுதியை அவர் இழந்திருக்கிறார். நீங்கள் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள், அதை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நீங்க தேவையா இல்லையா அப்படின்றத வந்து பாஜக தான் முடிவு செய்கிறது. இன்னைக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால தான் அவர் கூட்டணியை விட்டு வெளியே வர்றாரு. ஓபிஎஸ் தேவை அப்படின்னா இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியே வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். வர விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தேவை இல்லை அப்படின்ற நிலையில் தான் அவர் இருக்கிறார். அவர் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு பலவீனமான ஒரு நிலையில தான்
அவர் வெளியே வந்து நிற்கிறாரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் எந்த கிளாரிட்டியும் கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பக்கம் விஜயோட பேச்சுவார்த்தைகள் இல்ல நான் என்ன கேட்குறேன், நீங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, அப்படி இருக்கிறப்ப அவரு ஒரு பவர்ஃபுல் ஒரு பிளேயரா தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இது எல்லாம் அவர் செய்கிறார். பட் ஓபிஎஸ் பாத்திர முடியுமா பொலிட்டிக்கல் இல்ல, ஒரு ஓபிஎஸ் ஒரு கூட்டணியில வரதுனால என்ன பலம், அவர் என்ன கொண்டு வராரு அவரோட என்ன? இல்ல நீங்க முக்குளத்தூர் ஓட் பேங்க் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்க்கு தான் கொடுக்குமோ வாக்களிப்பார்கள் அப்படின்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்க அவர் தனியா இருக்கும்போது கூட அவரை வந்து பெருசா அவங்க கண்டுக்கல. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்க வந்து அந்த சமூகத்துக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து பாஜக கூட்டணியில இருந்து கொண்டு அந்த சமூகத்துக்காக அவர் என்ன செய்தார் இவ்வளவு நாள், அந்த சமூகம் அப்படின்றது அவர் பின்னாடி நிக்குது. அதுக்கு அந்த அந்த சமூகத்துடைய ஒரு முகமாக அவர் இருக்கிறார். பட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு போய் நீங்க கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அங்கே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கணும்ல. சவுத்தில் இன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடி அவரை வந்து ஏர்போர்ட்டில் போய் நின்று வரவேற்கிறதுக்கெலாம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்றுருக்கணும்ல. ரோட்டில் இறங்கி வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும், அல்லது மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கணும், அல்லது போஸ்டர் ஒட்டி இருக்கணும் பாஜகவுக்கு எதிராக. எதுவுமே நடக்கலையே. ஓபிஎஸ் இருந்தது, ஓபிஎஸ் அந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்யாதது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒரு பண்ணல அப்படின்னு. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த சமூகத்துடைய ஒரு தலைவராக நீங்கள் இருந்திருக்கீங்க, அதுதான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் அந்த அடையாளத்தோட கூட நீங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும்போது திடமான ஒரு தலைவராகவும் பவர்ஃபுல்லான ஒரு லீடராகவும் நீங்கள் வந்து எதுவும் பண்ணல. பாஜக ஆட்டி படைச்சதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க. நீங்கள் பெங்களூரு புகழேந்திட்ட கேட்டிங்கன்னா அண்ணாமலையை நம்பி பாழா போன ஒரு தலைவர்னா ஓபிஎஸ் அப்படின்னும். அவரு அண்ணாமலையை அதிகமாக நம்பினார், அதிமுகவை நம்பல, அண்ணாமலையை அதிகமாக நம்பினார். அதனுடைய விளைவு இன்னைக்கு அண்ணாமலையும் வந்து கட்சி பொறுப்புல இல்லை அப்படின்னும் போது ஓபிஎஸ்க்கான சப்போர்ட் சிஸ்டமே கிடையாது பிஜேபிக்குள்ள. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், செல்வாக்கு பாஜக மத்தியில் ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க ஒரு அதிமுக என்ற ஒரு இயக்கத்துடைய ஒரு தலைவர், ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா ஓபிஎஸ் தான். அந்த ஒரு ஸ்தானத்துல நீங்க இருந்துட்டு நீங்க எல்லா விஷயத்துக்காகவும் டெல்லிகிட்ட போய் பாஜக போய் கை கட்டி நின்று இருந்தீங்கல்ல. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இதை ஓபிஎஸ் பார்த்ததுனால தான் இபிஎஸ் மேல ஒரு பெரிய மரியாதையே அவங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ இபிஎஸ் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இல்லை, இப்போ இபிஎஸ் நீங்க இபிஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் மாதிரி இருக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் நெகோஷியேட் பண்ணுவார், அட்லீஸ்ட் பேசுவார், அட்லீஸ்ட் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்வாரு. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரை வந்து கொஞ்சம் டஃப்பாக டீல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அமித்ஷா வந்து சென்னையில் உட்காந்துட்டாரு, காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஈவினிங் வரைக்கும் வரலையே. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வீட்டை விட்டே கிளம்புறாரு. ஓபிஎஸ் இதை செஞ்சிருப்பாரா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல யார் பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இபிஎஸ் பெட்டராக இருக்காரு. பட் 2 பேருமே வந்து உங்களுக்கு அதிமுகவுடன் இது பாஜகவோட செய்து கொண்ட சமரசங்கள் அதிகம். அதனால ஏற்பட்ட இழப்புகள் வந்து அதிமுகவுக்கு ஏராளம். அவங்களுக்கு சொந்த இழப்புகள் அப்படின்னு எந்த தலைவருக்கும் எந்த சொந்த இழப்பும் கிடையாது. பட் கட்சிக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா வர முடியாதா அப்படின்ற ஒரு இடத்துல அந்த கட்சி இருக்கிறது. 2026 அப்படின்றது வாழ்வா சாவா தேர்தல் அதிமுகவுக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும்? இல்லை, பட் ஆனால் நம்ம எல்லாமே ஓபிஎஸ் பக்கமே அந்த கேள்வியை கேட்குறோம்ல. இபிஎஸ் கிட்ட வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுக்கிற பேட்டியில் கேட்குறப்ப டிடிவி தினகரனை சேர்த்துக்குவீங்களா அப்படின்றப்ப காலம் பதில் சொன்ன இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டப்ப காலம் கடந்த செயல்ன்றாரு. ஒரு ஆரம்பத்துல இருந்து அப்படின்ற ஒரு இடத்துல தானே அதுதான். அதுக்கு என்ன காரணம்? அது ஓபிஎஸ் உடைய அரசியல் செயல்பாடுகள், ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் பிடிவாதம்னு பார்க்கலாம்ல. நீங்க எடப்பாடியோடைய பிடிவாதம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்து அவர் இருக்காருங்க. கட்சி அவர் கட்டுப்பாட்டுல இருக்குங்க. கட்சி அவர் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு. அதுக்காக ஏதோ ஒரு முயற்சிகள் அவர் எடுத்து அதை பண்ணிட்டார்ல. அந்த முயற்சிகள் ஏன் ஓபிஎஸ்ஆல எடுக்க முடியல? அந்த முயற்சிகள்லாம் வந்து ஓபிஎஸ்க்கான அங்கீகாரத்தை
பாஜக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தானே அவர் காத்துட்டு இருந்தாரு. பாஜக நமக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும், பாஜக நமக்கு டீல் புரோக்கர் பண்ணி கொடுக்கும், எதுவா இருந்தாலும் பாஜக நமக்கு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு தானே அவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் எதுவும் பண்ணலையே. இல்ல இதுக்கப்புறம் தான் பண்றாரு சுற்றுப்பயணம். இதுக்கப்புறம் தான் அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்றாரு. நீங்க அதிமுக நீங்க இதுவே ஒரு முரண்பாடு. நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி அமைந்ததற்கான பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்ததற்கான மிக முக்கியமான ஷரத்துகளில் ஒன்று, ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், ஓபிஎஸ் அகாமடேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இபிஎஸ் தெளிவாக சொல்லியிருப்பாரு. சரி அது எங்ககிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பாஜக சொல்லியிருப்பாங்க. பாஜக அவரை இன்னைக்கு விட்டாங்களா? பாஜக டீல்ல விட்டாங்க, அவ்வளவுதான். அதான் உண்மை. இல்ல ஆனா இப்ப ஒரு இதை நம்ம சுத்தி பேசிட்டு இருக்கோம். பாஜகவை நம்பி நடுத்தெருவில் நிக்கிறாரு. இல்ல அதுதான் இந்த இன்டர்வியூவோட ஷார்ட்கட். அதுதான். இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, பாஜகவுக்கு அதிமுக தேவையா ஓபிஎஸ் தேவையா அப்படின்னா அதிமுக தான் தேவை. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்கு அரசியல் கணக்குக்கு அதிமுக தான் தேவை. பட் ஆனால் இப்போ திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் உருவானுச்சு அப்படின்றதுல தான் எடப்பாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சவுத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஓட் பேங்க் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஓபிஎஸ்ஸை நம்ம சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும், ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படின்றது பாஜக எல்லா தலைவர்களும் பேசினாங்க. இப்போ ஓபிஎஸ் இருந்து வெளியே வராரு அப்படின்றப்ப அது அதிமுக அந்த அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய சரிவு தானே. உங்களுக்கு முக்குளத்தோர் ஓட் பேங்க் அந்த இப்போ இவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, டிடிவியை கூட நான் ஏத்துப்பேன், ஆனா ஓபிஎஸ்ஸை ஏத்துக்க மாட்டேன், அந்த மனநிலையில அவங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள்ல இந்த டீல்லாம் வந்து பேசி முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் இன்னைக்கு வெளியே வந்தது அவரா வெளியே போயிருட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரை ஒரு வாட்டி அவமரியாதை பண்ணான்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோபம் வரும், எல்லாம் பண்ணும், ரியாக்ட் பண்ணுவீங்க. ஓபிஎஸ்ஸை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அவமரியாதை பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ்ஸை அப்பாயின்மெண்ட் கேட்டார்னா ஒரு வாரத்தில் 3 அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. டெல்லியில் போய் பார்த்துட்டு வருவார். பிரதமரை பார்ப்பாரு, பிரதமரையே வந்து பல முறை பார்த்துருக்காரு. அப்புறமா அவர் வந்து அவருடைய யூட்டிலிட்டி வேல்யூ முடிஞ்சிருச்சு, இனிமேல்ட்டு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவருடைய எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்னு உடனே உங்களுக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, டெல்லிக்கு போனார். ஆனால் இன்னைக்கு ஃபோனோவில் பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறப்ப ஒரு மோடி வந்து இங்கே வராரு அப்படின்னா எல்லா கூட்டணி தலைவர்களும் பார்க்கணும்னு நினச்சா எப்படி அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், டைம் இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன், நேரம் கேட்டிங்கன்னா டெல்லியிலேயே மோடி உங்களை சந்திச்சிருப்பாருன்றாங்க. சரி, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் நேரம் கொடுங்க, நான் ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறேன்றாரு. உங்களுக்கு என்ன கொடுங்கன்ற பாக்கியத்தை கொடுங்க, நான் உங்களை பார்ப்பதற்கும் உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க, அந்த அருளை நீங்கள் எனக்கு வழங்கிருங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து அவர் கெஞ்சி பார்த்துட்டாரு. முடியாதுன்ட்டாங்க. முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாஜகவினர் கிடையாது, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்களே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவருடைய ஒட்டுமொத்த வேல்யூவும் போயிருச்சு, இனி இவர் நமக்கு தேவைப்பட மாட்டார் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸை கடந்து போயிடணும் அப்படின்னு பார்த்தாங்க, அவ்வளோதான். ஓபிஎஸோட அடுத்த ஆட்டம் தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ராமநாதபுரத்துக்கு பிரதமர் மோடி வந்தார், அப்பயே டைம் கேட்டார், கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. திரு ஜி.கே. வாசன் அங்கே இருந்தாரா? ஜி.கே. வாசன் இருக்காரு, மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஓபிஎஸும் 10ஓட 11 அவரும் போய் நின்று இருப்பாரு, கூப்பிட்டுருந்தீங்கன்னா போயிருப்பாரு. அவர் ஏன் கூப்பிடல? கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஓபிஎஸ்ஐ வைத்து இனி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நிலையில யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தேவையில்லைன்றப்ப. இப்போ ஓபிஎஸ்ஐ இன்னைக்கு இப்போ செங்கோட்டையனை எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஓபிஎஸ்ஐ கடந்த காலங்களில் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து புதிய ஒரு கருவியா ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் என்ன ஆக போறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அதிமுக தொண்டர்களுடைய செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிற்க முடியும். அதிமுக நிர்வாகிகளுடைய சப்போர்ட் இருந்தால் தான் உங்களால் அந்த கட்சியில் இயங்க முடியும். இல்லை ஓபிஎஸ்க்கு நான் அப்படிலாம் சொல்லல, செல்வாக்கு இருக்கு இல்லை அப்படின்லாம். அதிமுக காரங்க நம்பல. அதிமுக காரங்க நம்பாததுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் உடைய அரசியல், ஓபிஎஸ் உடைய முன்னெடுப்புகள், அவர் எடுத்த நிலைப்பாடு. நீங்க வந்து போய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நீங்க வந்து போய் ஒரு வாரம் டேரா போட்டு உட்கார்ந்துடுறீங்களே, அந்த மாதிரிலாம் அதிமுக தலைவர்கள் அந்த மாதிரி இருந்தது இல்லைங்க. ராமநாதபுரத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே எல்லாரும் சென்னைக்கு தான் வருவாங்களே தவிர யாரும் போக மாட்டாங்க. நீங்க அந்த ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கணும்.
உங்களால் அது பண்ண முடியலையே, அந்த அந்த ஆளுமையை உங்களால் கொண்டு வர முடியலையே. அதை பார்த்து பார்த்து வளர்ந்த அதிமுகவினருக்கு ஓபிஎஸ் வந்து சரியாக வரமாட்டார் அப்படின்னு. இபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதலமைச்சராக இபிஎஸ் வந்து கொஞ்சம் முதல் 1 வருஷம் அவர் அப்படி இப்படின்னு இருந்தார், தடுமாறினார், பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் அவர் வந்து பிடிச்சிட்டார்ல. நீங்கள் அமித்ஷாவோட உட்கார்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது லீலா பேலஸில் 3 மணி வரைக்கும் நடக்குது சீட்டு பாட்டு. இல்லைங்க நாங்கள் 130 சீட்டில் ஜெயிக்கிறோங்க அப்படின்னு ஒரு சர்வேவை போட்டுட்டு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக நின்னார்ல. இது ஓபிஎஸ் செஞ்சிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார். ஓபிஎஸ் சொன்னார்னா ஓகே ரைட்டு, உங்களுக்கு 50 சீட் கொடுத்துருவாரு. இந்த ஓபிஎஸோட இத்தனை செயல்களுக்கு இது 3 கேள்விகள் அடிப்படையாக எழுது. இப்போ அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு, எலெக்ஷன் வரைக்கும் இதே நிலைப்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஓபிஎஸ்ஐ தெரிந்தவர்கள் அந்த நிலைப்பாடில் வந்து நான் அறிவிக்கவில்லை, அது பன்ருட்டி தான் அறிவித்தார் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு எனக்கு வருத்தம் இருக்கு அப்படின்ற வருத்தம் இருக்கு, வருத்தங்கள் அதெல்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் பாஜக தலைவர்கள் என்னிடம் வந்து பேசினார்கள். அவர்களுடைய நிலைப்பாடை என்னை வந்து புரிய வைத்தார்கள். அதுக்கப்புறம் என்னை வந்து டெல்லிக்கு அழைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். என்னை டெல்லிக்கு அழைத்தார். டெல்லிக்கு அழைத்து என்னை ஆற தழுவி கொண்டார். அந்த சந்திப்பே எனக்கு வந்து மன நிறைவை கொடுத்தது. என்னுடைய காயங்களுக்கெல்லாம் அது ஒரு ஆறுதலாக, ஒரு மருந்தாக அது அமைந்தது அப்படின்னு கூட வந்து அவர் மாறி போயிடுவார். ஓபிஎஸ் உடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பார் அப்படின்றது யாருக்கும் அது உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்னொன்னு ஓபிஎஸ் இயக்கிறது திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு அவர் வந்து திமுக பக்கம் போனார்னா பாஜகவுக்கு பார்த்தீங்களா என்ன நீங்கள் விட்டீங்க, அதனால் நான் வந்து இந்த மாதிரிலாம் போய் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக. நீங்கள் இன்னைக்கு என்றைக்குமே வந்து வாக்கிங்கு போகிறதே அவர் நிப்பாட்டிட்டார் அங்கே தியோசபிக்கல் சொசைட்டிக்கு. இன்றைக்கி எதுக்கு போனார் அப்படின்னு தெரியல. பட் முதலமைச்சரை பார்க்கும்போது டக்குன்னு ஈவினிங் வந்துருங்க, வரேன் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே ஈவினிங் போய் பார்த்து பேசியிருக்கிறார். இதில் எனக்கு 2 விஷயங்கள் புரியுது. இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் நீங்கள் சொன்னது ஒன்று, ஓபிஎஸ் போய் முதலமைச்சரை பார்த்தது, அதுக்கப்புறம் தேமுதிக போய் பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சில தினங்களுக்கு முன்பு திரு சீமான் அவர்கள் போய் பார்த்தது. இது எல்லாமே என்னன்னா வருகின்ற 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை உடைப்பதற்கான ஒரு உக்தியை திமுக இவங்களை வச்சு பண்ணுது. இன்னொன்று உங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கு. மதிமுக வெளியே போனாங்கன்னா தேமுதிகின் அவ்வளோதான். ஸோ டிஎம்கே வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ண போகிறாங்க இந்த எலெக்ஷனில். கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட ஓவராலாகவே அவங்க வந்து இந்த தேர்தலில் இது அதிமுகவுக்கு வாழ்வாசாவா அப்படின்ற ஒரு தேர்தலாக இருந்தாலும் திமுகவுக்கு இது ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தேர்தல். திமுக தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் நிற்க போகிறாங்க. ஒட்டுமொத்த பலம் அவங்களால வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பவரில் இருக்காங்க, போலீஸ் அவங்க கையில் இருக்குது, பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. அவங்க எலெக்ஷன் மிஷினரியை வந்து ரொம்ப தயார் நிலையில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ரூத்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்க. நம்ம எப்படி சொல்லிடுறோம்? இல்ல, அது தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அவங்க நினைக்கக்கூடிய அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அதை அடைவதற்கு அவங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற எல்லைக்கு போய் அவங்க பண்ண போறாங்க. அது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது. சீமானை என்கேஜ் பண்ணி சீமானை கொண்டு வராங்க அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு வர வேண்டிய வாக்குகளை உடைக்கிறது, அதே மாதிரி விஜயை டார்கெட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வராங்க. சவுத்தில் அந்த கன்சால்டேஷனை உடைக்கிறது. சவுத்தில் நீங்கள் ஓட்டை உடைங்க, அவ்வளோதான். நீங்கள் திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் திமுகவுக்கு வந்துருச்சுன்னா எதிரணியினருடைய வாக்குகள் வந்து சுக்குநூறாக உடையுது அப்படின்னா 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகி அதை எப்படி ஸ்மாஷ் பண்ணுச்சோ அது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. திமுக கூட்டணியோட வாக்கு வங்கி 40 கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த வாக்கு வங்கி அப்படியே இன்டாக்டா வச்சுக்கிறது. அதை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவர்கள் செய்வார்கள். அதே மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி வாக்குகளை உடைப்பது, அது அதிமுகவுக்கு முழுமையாக போய்விடக்கூடாது, விஜய்க்கு முழுமையாக போய்விடக்கூடாது. அது செக்மெண்ட்டாக எங்கெங்கே உடைக்க முடியுமோ எல்லாத்தையும் உடைக்கணும். விஜய்க்கு போயிடக்கூடாது, அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, மற்ற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் உக்தி. இன்னொன்று ஓபிஎஸோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பேசுகிறப்ப விஜய் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது. அது உண்மையுமே களத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விஜய் பக்கம் போனாலும் அல்லது வேறு எந்த பக்கம் போனாலும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு
நியூஸ் வேல்யூ இருக்குமே தவிர ம், ம். அதனால Political value ஒட்டுமொத்தமாக இருக்குமா? பொலிட்டிக்கலா வந்து அது அப்படியே தலைகீழா எல்லாத்தையும் மாத்திர போகுது, தலைகீழா அப்படியே அரசியலே பட் வந்து ஆனா புரட்டி போட்டுறது. ஓரளவுக்கான அக்குமுலேட் நடக்கும்ல. நீங்க அது 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 வந்து ஒரு சின்ன ஒரு 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 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மூவா இருக்குமே தவிர ம். பொலிட்டிக்கலா அது வந்து அப்படியே அப்படியே அப்படி அப்படி புரட்டி போட்டுறது அப்படின்லாம் நீங்க நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு மூவ் கிடையாது. பின்னாடி கூட யங்ஸ்டர் ஓபிஎஸ் ஓட அரசியல் அனுபவம் இரண்டுமே அப்படியெல்லாம் எதுவும் பேசிட முடியாது. எப்படி செட் ஆகும்? நீங்க விஜய் அரசியல் பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஓபிஎஸ் போய் தேடி போய் பிடிச்சி பார்த்தாங்கன்னா என்ன என்ன இல்லை யோசிச்சு பாருங்க. அப்படியே பார்ப்பாங்க, பார்க்கும்போது என்ன இவர் யார் இவர் அப்படின்வாங்க. ப்ளஸ் அது பல வரலாறுகள் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. பட் அவர்களுடைய அரசியல் அப்படின்றது வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய அரசியலாக இல்லை அப்படின்றது தான். நீங்கள் ஓபிஎஸ் உடைய அரசியல் அப்படின்றது பாஜகவை அவர் அதிகமாக நம்பி 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 கிட்டத்தட்ட பாஜக வந்து அவருக்கு மறுவாழ்வு கொடுக்கும், பாஜக அவரை வந்து கரை சேர்த்துரும், பாஜக அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துரும், பாஜகவுடைய தீவிர விசுவாசிகளே வந்து வெட்கப்படுகின்ற அளவுக்கு பாஜகவுடைய விசுவாசியாக அவர் இருந்தார். அவருடைய மகன் இருந்தார், ஒரு எம்பி, ஒரே ஒரு எம்பிங்க, அதிமுகவுடைய ஒரே ஒரு எம்பிங்க. ஆஃபீஸில் யாருடைய படத்தை மாட்டி வைத்திருந்தார்? பாராளுமன்றத்தில் பாஜக எம்பிகளே வந்து வெட்கப்படுகின்ற அளவுக்கு பாஜக எம்பி போல் அவர் வந்து இயங்கினார். அப்போ இதெல்லாமே நீங்கள் அதிமுகவுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? மகனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் எத்தனை முறை பாஜக தலைவர்களை சந்தித்திருக்கிறார், எத்தனை முறை அந்த வேண்டுகோள்கள்லாம் எடுத்திருக்காரு. எதுவுமே பண்ணலையே பாஜக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தர்ம யுத்தம் ஏன் நடத்தினீர்கள்? தர்ம யுத்தத்தை நடத்த சொன்னது யாரு? அதெல்லாம் வெளியே சொன்னாரே, பாஜக தான் சொல்லி தான் செஞ்சேன். பாஜக சொல்லி தான் தர்ம யுத்தத்தை பண்ணேன். இன்னைக்கு பாருங்க எனக்கு ஒன்றும் பண்ணல. பாஜகவை தான் நம்பி இருந்தார் அவரு. நீங்க அதிமுகவை நம்பி இருந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கு கை கொடுத்துருப்பாங்க. நீங்க பாஜகவை நம்பினீங்க. என்னைக்கு வந்து இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் வேற விதமான ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. தர்மயுத்தம் பார்ட் 3யா பாஜக எதிர்த்து? ஆமா, இது பாஜக தர்மயுத்தம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாஜகவை எதிர்த்து கூட பேச மாட்டாருங்க. அவர் வாயிலேருந்து பாஜக, பிரதமர் மோடி, அமித்ஷா தொடர்பான விமர்சனம்லாம் வராது. இது வந்து ஃபார் டைம் பீங் அவர் வந்து அப்படியே நியூஸ்லேயே இருந்துட்டு இருக்கணும், பரபரப்பாக இருந்துட்டு இருக்கணும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு அவர் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு யாத்திரை போகிறேன் அப்படின்னாரு. என்னாச்சு அந்த யாத்திரை? போகலையே. எத்தனை இடங்கள்ல போனார் அவர் இந்த யாத்திரைக்கு? போகல. ஒன்றுமே இல்லைங்க. மொபிலைஸே பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய பகுதிகள்லேயே அவங்களுடைய ஓபிஎஸோடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து அவருக்கு அந்த இது இருக்குமா அப்படின்னா அந்த கட்டமைப்போ மற்ற விஷயங்களோ எதுவும் இல்லை. ஒரு சில அடையாளங்களோடு அவர் இருக்கிறார். இப்போ அவர் வந்து ஒரு 3 டைம் சீஃப் மினிஸ்டர், ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், டாப் மோஸ்ட் லீடராக இருந்த ஒரு நபர் விஜய்யுடைய கட்சியில் போய் வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக உட்காருவாரா? எப்படி இயங்க முடியும்? சரி, ரைட்டு, அது வேணா ஆப்டிக்ஸ்க்கு வேணா விஜயோட ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் கிரவுண்டில் அது எப்படி ரெசனேட் எப்படி இருக்குன்றது மேபி உங்களுக்கு விஜயுடைய கணக்கே வந்து அதிமுகவுடைய செல்வாக்கை பெற வேண்டும், அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் அப்படின்ற முயற்சிகளில் தான் அவர் தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது அதிமுக உடைய அந்த பழைய அதிமுக மாதிரி இல்லை, அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே சிதறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது, அதை வந்து தன்வசப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு பிளானோட தான் அவர் இருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் வந்தார்னா அவருக்கு விஜய்க்கு தான் அட்வான்டேஜ், பட் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடையாது. ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இன்னைக்கு அவர் இருக்கார். யார் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார், ஒருங்கிணைப்பாளர், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ புதிய கட்சி அது மாதிரி தான் அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அதிமுகவை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு வழக்கு எல்லாமே ஃபெயில் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் வந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமே தவிர, பட் அவரால் வந்து அரசியல் ரீதியாக
ஒரு பெரிய மேஜர் மூவையோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தையோ வந்து தமிழக அரசியலில் 2026 நோக்கி போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவுடைய வாய்ப்புகளை எங்கேயாச்சும் வந்து ஸ்பாயில் பண்ண முடியுமா? அதிமுகவுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே போனாங்க. டிடிவி தினகரன் என்ன பேசியிருக்காரு? அறிக்கை வந்திருக்கா? இன்னும் வரல, எனக்கு தெரிஞ்சு. இந்தியாவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அறிக்கை வந்திருக்கா? வரலையே, ஒன்றும் வரலையே. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் டிடிவியும் ஒரே காம்போ பேக் மாதிரி 2 பேரும், அவர் வந்தால் நான் வந்தா அவரு அப்படி தானே இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அவர் வெளியே போக போகிறாரு. பாஜக வந்து அவரை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரும் வெளியே வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த வேதனையும் அந்த வலியோடு தான் வெளியே வந்திருக்காரு தவிர அவருக்கு வந்து அரசியல் முரண்பாடுகளோட அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. கருத்து முரண்பாடோட அதிமுக எப்படி வெளியில் வந்தாங்க? அட்லீஸ்ட் அவங்க எதிர்த்து ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க, வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இவர் வலியோடு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வந்து மதிக்கலை அப்படின்ற அந்த விஷயங்களை வைத்து தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். அதனால் இது ஏதோ கொள்கை ரீதியான முரண்பாடோ அல்லது அதிமுக ஓபிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை தலைவராகவோ இல்லை, ஒன்றும் கிடையாது. ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருந்தது அவருடைய நலனுக்காக மட்டுமே. அவரை வந்து பிஜேபி காம்பன்சேட் பண்ணோம், அவரை பிஜேபி பார்த்துக்கும், அவருக்கான அங்கீகாரத்தை, அவருக்கான அரசியல் வாழ்க்கையை, அவருக்கான அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையும் பாஜக உறுதி செய்யும் அப்படின்னு நம்பினார். நம்பியதால் கைவிடப்பட்டார் அப்படின்றது தான் நிலைமை. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்கு நடந்து. தேங்க்யூ.